எப்பாடி எப்பா கையே வலிக்குது போ. முறுக்க சுட்டாச்சு, அதிரசமும் போட்டாச்சு. இன்னும் வேற என்ன வைப்பாங்க? வேற என்ன, ஏதோ ஸ்வீட் எதுவும் இனிப்பு எதுவும் வைப்பாங்க நீ. அதான் அதிரசம் வச்சுருக்கோம்ல, அது போதாதா? லட்டு மாதிரி எதுவும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது வித்யாக்கா வீட்டில் அவங்க பிள்ளை கல்யாணத்துக்கு மெட்ராஸில் கட்டி கொடுத்தாங்கல்ல, அப்போ வந்து இந்த லட்டு முறுக்கு அதிரசம் ஸ்வீட்டு இந்த மைசூர் பாக்கு மாதிரி எல்லாம் வச்சாங்க. 5 வகை ஸ்வீட்டு வச்சாங்க. அவங்க வசதிக்காரவங்கம்மா, அவங்க வைப்பாங்க. நம்ம என்ன வசதியானவங்களா? நம்மளே ஏனோ தானோன்னு என்னமோ பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் தான். நம்ம புள்ள போய் வாழ்கிற இடம் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களும் 4 பேர்த்து கொடுக்கும்போது நமக்கு பெருமை தான். இருந்தாலும் அதுக்கே காசு செலவு போயிடுச்சுன்னா அப்புறம் மற்றதுக்கும் பார்க்கணும்ல, வைக்கணும்ல. இது வேற பரிசம் போட்டு உமாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் வேற போகணும்ல. நமக்கெல்லாம் வண்டி பிடிக்கணும்னு உங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேனை பிடிக்கணும். நான் சொன்னேன் மினி ஆட்டோ மாதிரி ஏதாவது பிடிங்க, அது போதும். இந்த சாமான் சட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே அதுலேயே போயிட்டு வந்துடலான்னு. உங்கள் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரு. போகிற நேரத்தில் மழைகள்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாம் நனைஞ்சிக்கிட்டே வருவீங்களா அப்படின்றாரு. ஆமாம் அண்ணி, பெசாட்டுக்கு நம்ம மினி ஆட்டோவே பிடிச்சிக்கலாம் அண்ணி, அதுதான் சரியாக இருக்கும். அதை சொன்னால் உங்கள் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுனா வாடகை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேனெல்லாம் பிடிச்சிட்டு போனால் எம்புட்டு செலவாகும். சொன்னால் மழை வெயில் அடிச்சது, இந்த மாதம் வெயில் காலம், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகும்போது என்ன வெயிலாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன நீ பண்ணுறது? எனக்கு மண்டை மொழியே வேலை செய்யலை. இந்த ஏற்கனவே இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சி ஏதோ 45,000 என்னமோ தான் இருக்குது. சரிங்க அண்ணி, இதில் தான் இந்த கல்யாணத்தெல்லாம் வண்டி பிடிக்கணும். அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம கல்யாணத்துக்கு நமக்கு எந்த செலவும் இல்லை. மாப்பிள்ளை வீட்டிலே எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஏதோ செய்யணும், வைக்கணும். நம்ம பிள்ளைக்கு திடீர்னு ஏதோ சாமான் செட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி கொடுக்கணும், வைக்கணும். அப்புறம் அவங்க மறு வீட்டுக்கு வந்தாங்கன்னா விருந்து வைக்கணும். அப்புறம் இன்னும் 15 நாள் கழித்து தாலி பிரித்து கொத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குண்டுமணி வாங்கணும், எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இம்புட்டு செலவு கிடக்குது. அதனால தான் எனக்கு யோசனையாக கிடக்குது. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, காசு வேற இல்லையே. நம்ம வேற என்ன பண்ண போகிறோமோன்னு ஒன்றும் எனக்கு மண்டை மொழியே வேலை செய்யலை. என்கிட்டயே எதுவும் இருந்தால் கொடுப்பேன் நீ. என்கிட்ட சுத்தமாக பைசா இல்லை. இப்போ யாரும் உங்ககிட்ட காசு கேட்டா? இப்போ நான் என்ன காசு கேட்டேனா உங்ககிட்ட? அதுக்குன்னு இல்லை நீ. அண்ணன் ஒரு ஆளே எல்லா சுமையும் சுமந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன். என் கையால் ஒரு 10 இருந்துச்சுன்னா உமாவுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு தான் போனேன். எங்கே அந்த அண்ணன் விட்டுச்சு? போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி பிடிச்சி. உங்கள் அண்ணனை பற்றி தெரியாதா? நானும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. நான் ஒரு வேலை வெட்டிக்கு போகிறனாலே விட மாட்டார். அவரை எங்கிட்டாவது ஊருகட்ட எங்கிட்டாவது போகும்போது தான் நானும் இந்த காட்டு வேலை ஏதாவது ஒன்று போகிறது வர்றது. இல்லைன்னா அவர் எங்கேயும் அனுப்ப மாட்டார். அப்புறம் அதுக்கு சண்டையை போட்டுட்டு கிடக்கணும். எதுக்கு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு தான் நான் போகலை. அண்ணன் எப்படித்தான் நீங்களும் அண்ணனும் இப்படி இருக்கீங்கன்னே தெரியல. நாங்கள் எப்படி இருக்கோம்? இல்லை ஒன்று சொன்னாப்புல இருக்கீங்கல்ல, அதுதான். என்ன இல்லை, நீங்கள் எது சொன்னாலும் அண்ணன் கேட்டுக்கிறாப்படி, அண்ணன் எது சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அதுதான். வேற ஒரு குடும்பமாக இருந்தால் சண்டை சச்சரவாக கிடக்கும். ஆனால் அண்ணனும் நீங்களும் எவ்வளோ அந்யூன்யமாக இருக்கீங்க. சண்டையே நீங்களாம் போட்டுக்க மாட்டீங்களா? சண்டை போட்டுக்க மாட்டோமா? கல்யாணம் ஆன புதுசில் 3 வருஷம் கீரியும் பாம்புமா தான் நானும் அவரும் இருப்போம். எப்போ பார்த்தாலும் சண்டை 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 தான். ஆனால் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம்னாலும் வெளியே காட்டிக்க மாட்டோம். இப்போ நான் இங்கே தானே இருந்தேன். நான் எங்கே போனேன்? நீ எங்கே போன? இங்கே தான் இருந்த. அப்போல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்க. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் நீங்களாம் சின்ன பிள்ளைங்க தான். ரெட்டை குடும்பியை போட்டுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருப்ப. நீ நல்ல நாளே வாயை திறந்து பேச மாட்ட. ஆனால் உமா அப்படி கிடையாது. நல்லா வாய்க்கு வாய் அடிப்பா. இப்போ பெருசாக ஆகத்தான் வாய் அதிகமாக பேசுறதில்ல. இல்லைன்னு வையே எல்லாத்தையும் அந்த கிளிப்பா. ரெட்டை சட்டை போட்டுக்கிட்டு இத்திலூண்டு பாவாடை சட்டை போட்ட பிள்ளைய பார்த்து இன்னைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம், அவள் இன்னொரு வீட்டுக்கு போகிறான்னு நினைக்கும் போது என்னமோ மாதிரி இருக்குது. ஐயோ, இங்கேனா கைக்குள்ளேயே வச்சு வளர்த்து விட்டோமே. இனி அங்கே போய் என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல. உங்கள் அண்ணனா ஒரு பக்கம் அளவே ஆரம்பிச்சிட்டாரு. பிள்ளை நீ என்ன பண்ண போகிறாளோ ஏது பண்ண போகிறாளோ, கல்யாணம்னு கல்யாணத்துக்கு எல்லாம் கூடி வந்து எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இனி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி குடும்பம் நடத்த போகிறான்னு தெரியலன்ட்டு ஒரே புலம்புல ராத்திரியெல்லாம். அதெல்லாம் அவள் பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி தேத்தி வச்சுருக்கேன். ஆமாம் அண்ணி, அதுவுமே சங்கட்டம்தான் போங்க. எப்படி தான் போய் குடும்பம் நடத்த போகிறான்னு தெரியல. ஏதோ சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் போதும்.
என்றைக்குமே ஒரு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 3 வருஷம் எல்லா வகையான சண்டையும் இருக்குமா. பிரிஞ்சு போயிடலான்ற அளவுக்கு இருக்கும். என்ன நீ சொல்கிறீங்க? காதல் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லாமல் பின்னி பணைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு இதுக்கும் அதுக்கு முன்னாடியே அவரை தெரியும் வைக்கும். அதுக்கப்புறம் தான் கீரியும் பாம்பமாக கிடப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்து வைக்கிறதுல அப்படி இல்லை. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு பிடிக்காது எதுவும் நமக்கு தெரியாது. அப்படின்னும் போது சின்ன சின்ன சண்டைங்க வரும். ஒரு சில நேரம் தோணும், எதுக்கடா இவங்க கூட போய் வாழ்ந்துக்கிட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கணும், இவனுங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குற நேரமும் வரும். அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் உங்கள் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஏம்மா 3 வருஷம் கல்யாணம் ஆன 3 வருஷம் கீரிம்பாம்பம்மா சண்டை வரும். ஆனால் அந்த 3 வருஷத்தை கடந்துட்டோன்னு வையே, அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி ஒரு ஜோரான ஜோடியை யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னுவார். நான் அப்போல்லாம் நினைப்பேன், இந்த ஆள் ஒரு லூஸு, இது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு பண்ணாதிட்டு கிடக்குன்னு. ஆனால் அதே மாதிரி தான் 3 வருஷம் எந்த அளவுக்கு சண்டையை போட்டோமோ அதுக்கப்புறம் 2 பேரும் அம்புட்டு அன்பா அந்யூன்யமாக இருக்கிறோம். இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கோம்ல அண்ணி. இவங்களை நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது. 3 வருஷம் கீரியும் பாம்பமாகவும் இல்லை, நான் சந்தோஷமாகவும் இல்லை அண்ணி. வேண்டா வெறுப்பா பிள்ளைய பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையா? வேண்டா வெறுப்பா ஒரு வாழ்க்கை, எதுக்குடா வாழ்கிறோன்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஏதோ புள்ளன்னு ஒன்று பிறந்து அதுக்காக வாழணும்னு நினச்சி வாழ்ந்து நரகத்தை வாழும்போதே பார்த்தாச்சு அண்ணி. அதனால் எனக்கு எதுவுமே பெருசாக தோணலை அண்ணி. இந்தா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அழாத அழாத. பலகாரம் சுடுறதுலயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்ற வேலையை எப்போ பார்க்கறது? அவ்வளோதான் அத்தை, சுட்டாச்சு. இதான் எடுத்து வைக்கிறது தான், இதான் எடுத்து வச்சிடறோம். நீங்கள் போங்க, மற்றதை போய் பாருங்க. ஏமா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்கம்மா, பரிசம் போட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நானும் வீட்டில் இதை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வந்து 4 பேர் கூட்டிகிட்டு வரும்போது நிறைய கச்ச கச்சன்னு இருந்தால் நல்லாவா இருக்கு? டக்குன்னு எடுத்து வைங்க, மற்றதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். நேற்று ராத்திரி சுட்டுட்டு படுங்கன்னா அதை விட்டுட்டு உட்காந்து வெட்டி நான் அடிச்சு போட்டு காலையில் எந்திரிச்சு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு இந்த இடத்துல கழுவி விட்டுறேன். நீங்கள் அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஐயோ அம்மா, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலம்மா. கையை கால் ஓட மாட்டேங்குது. அந்த புள்ள துணிமணியெல்லாம் எங்கெங்கேயோ போட்டு வச்சிருக்கா. அதற்கானா இதற்கானான்னு என்னை மண்டை மொழி வேலை செய்ய விட மாட்டேங்கிறா. அதெல்லாம் எடுத்து வச்சு இந்த மடித்து வச்சா தான் அவளுக்கு அங்கே எல்லாம் கொண்டு போகிறதுக்கு. அந்த நேரத்தில் அங்கே இல்லைன்னா நம்ம மறுபடியும் இங்கிட்டு ஓடியார முடியாதுல்ல. சரிங்க அத்தை, இந்த எடுத்து வச்சிடறோம். அமுதா, இந்த செஞ்சதெல்லாம் எடுத்து மட்டும் உள்ளே வைமா, போமா. வாடிம்மா வா, உன் தோழி கல்யாணத்துக்கு வர நேரமா இது? வா கோகிலா வா. வரேங்க்கா. எங்க உமாவை காணோம்? காலையிலேருந்து கிளம்புறாமா இன்ன வரைக்கும் கிளம்புறா. இந்த ரூமுக்குள்ளேயே தான் அதற்கான இதற்கான நானும் தேடிக்கிட்டு அலமுதிட்டு கிடக்குறேன். அவ எந்த பத்தி கவலை இல்லாம இருக்கிறா. சரி, உமாவை பார்க்கணும். ஆமா, இனி அவ கல்யாணம் பண்ணி அங்க போயிட்டானா அதுக்கப்புறம் எங்க பாக்குறது? இன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பரிசம் போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. இரு, நல்லா பேசி இருங்க. உமா உமா, ஆத்தடியாத்தா சேலை கட்டி இருக்க. அன்னைக்கு சேலை கட்ட முடியாம திணறிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு சேலை கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறத பாரு. நான் எங்க நீ கட்டினேன்? யூடியூப்பை பார்த்தா அப்படி அப்படியே சுத்திட்டு என்னமோ மாதிரி பின்ன குத்தி கட்டிட்டேன். பரவாயில்ல, அப்படித்தான் கட்டணும். ஏ கோகிலா வாடி. ஏண்டி, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? கோயிலுக்கா? எம்மாடி, இங்கே பாரு, பரிசம் போட்டு நம்ம மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீ இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போனான்னா எங்கிட்ட போய் சுற்றிட்டு வருவீங்கன்னே தெரியாது. கம்முன்னு இருமா. ஐயோ அக்கா, நான் போனால் உடனே கூட்டிகிட்டு வந்துடுவேன்க்கா, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஐயோ அத்தையை பற்றி உனக்கே தெரியும், சும்மாவே அந்த கத்துவாங்க. இதில் நீ கூட்டிகிட்டு போய் வர லேட் ஆகி போச்சுன்னு வையே, அவங்களுக்கு பதில் சொல்லி மாளாதுமா. ஏக்கா கொஞ்ச நேரம்க்கா. ஓ ஏக்கா, இதுக்கப்புறம் அவள் எப்போ இந்த ஊருக்கு வருவான்னு கூட தெரியாது. மலையபடியெல்லாம் சுத்த முடியுமான்னு கூட தெரியல. கடைசியாக கோயிலுக்கு தானே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்றேன். இங்கே பாரு, 10 நிமிஷம்தான், அதுக்குள்ளே நீ கூட்டிகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு பதில் சொல்லி மாள முடியாது. சரிக்கா. ஏய் வாடி போகலாம். இருடி, இப்போதாண்டி கஷ்டப்பட்டு சேலை கட்டினேன், இதோட நடந்து வர முடியாது. இரு, துணியை மாற்றிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம், கம்முனு வா. போயிட்டு சீக்கிரமா வரணும், சரியா? சரிங்க நீ.
இன்னும் 2 சின்ன பிள்ளைங்கன்னே நினப்பு. நினச்ச நேரம்லாம் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தாளுங்க. இப்போ கல்யாணம் பண்ணி போயினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாளுகளோ. எப்பா பொண்ணு அழைச்சிட்டு வர்றதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணணும். என்ன என்ன பண்ற? அதே மினி ஆட்டோ இருக்குல்லப்பா, அதுலயே கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்க? மினி ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டு வரியா? ஐயோ நல்லா இருக்குது. இப்போ நீ ஆட்டோக்காரன்னு நல்லா நிரூபிச்சிட்ட. இல்லம்மா, நான் ஓனர் கிட்ட பேசிட்டு தான் வண்டியை வச்சிருக்கேன். அவரு மற்ற வண்டினா வாடகை கட்டணும். இதுனா பிரச்சனை இல்லைல்ல. அடே நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? நீ என்ன லோடா ஏற்றிட்டு வர மினி ஆட்டோவை எடுத்துட்டு போறதுக்கு? கார் எது ஏற்பாடு பண்ணுடா. பிள்ளைய கூட்டிட்டு வரணும், பொண்ணை கூட்டிட்டு வர்றது என்னடா இது மினி ஆட்டோ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க. 4 பேர் ஒரு மாதிரி பேசி போடுவாங்கடா. இப்பா 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அதுக்குன்னு அண்ணே என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்க? சும்மா பொழப்பத்தை இது பண்ணி பேசிட்டு இருக்காம இங்க இருந்து வண்டி பிடிச்சி விட்டு போனா காசு செலவாகும்னா சொல்லு. அங்கிட்டே ஒரு காரை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வந்துடுவோம். அப்படிலாம் போகக்கூடாதுண்ணே வண்டியை பிடிச்சிக்கிட்டு. ஏமா இருக்கவும் தான் சொல்றீங்க. காசு இல்லைன்னா இருக்கிறத வச்சு தானே போவோம். டேய் எது இதுல கஞ்சத்தனம் படணுன்ற ஒரு இது இல்லையாடா? அதானே எது இதில் கஞ்சத்தனம் பண்ணணும் இல்லை. என் புருஷனா என்னை கட்டிக்கிட்டு வரும்போது கார் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். இன்னத்துக்கும் காருக்கு கடன் காசு வாங்கி எல்லாம் பண்ணார். இன்ன வரைக்கும் அந்த கடனை கொடுக்கவே இல்லை. அந்த மனுஷனை எல்லாம் பண்ணும்போது நீ கை நிறைய சம்பாதிக்கிற, அப்புறம் ஏன்னா இந்த கஞ்ச பாட்டு பாடுற? அதுக்குன்னு இல்லம்மா, சும்மா எதுக்கு செலவுன்னு பார்த்தேன். இங்க இருந்து அங்க என்னடா ஒரு 3000 4000 தானே, அதை நான் கொடுத்துக்கிறேன். ஒரு கார் நீ ஏற்பாடு பண்ணு. எப்பா இதுக்கு காரை ஏற்பாடு பண்ணா மற்ற எல்லா டைமும் நான் கார்லயா போறோம்? அப்ப நீ எதுல வேணாலும் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ. இப்போ கார் ஏற்பாடு பண்ணு. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரிப்பா. என்னண்ணே இந்த அண்ணன் இப்படி இருக்கு? இந்த அண்ணனை கல்யாணம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போங்க. இருக்கிறத வச்சுதான் வாழணும், இருக்கிறத வச்சுதான் வாழணும்னா ரொம்ப சிரமம். அவன் எப்பயுமே அப்படியே பழகிட்டான்லம்மா. பழைய சோறு கொடுத்தா கூட அதையே சாப்பிட்டுக்குவான். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு தட்டுமான்னு கேட்டா உங்களுக்கு எதுக்கு சிரமம், கஷ்டப்படாதீங்க, இதே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு குடிச்சிட்டு போவான். அந்த பையன்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்ப வர பொண்டாட்டிக்கு சமைச்சு போடுற வேலையெல்லாம் இல்லை. இருக்கிறதே ஒரு நாள் ஆக்கினா போதும், 4 நாள் வச்சு சாப்பிட்டுக்குவா அப்படி. டேய் தம்பி இந்தாடா டீ. அதுக்குள்ளேயே வச்சிட்டியா? ஆமாடா, நீ வந்துட்டனோனையும் உன் தங்கச்சி வச்சுட்டா. நானும் சரி நீ பாத்ரூம் போயிட்டு வருவேன்னு பார்த்தா நம்ம வீட்டில் மாதிரியே இங்கேயும் 1 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பியா நீ? ஆள் வா அவ்வளோ பேர் இருக்காங்க, போய் பாத்ரூம் அடைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டான். அப்பதான் அப்படியே உக்காந்துன்னு வந்தேன். சரி எங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பலகாரம் சுட்டுக்கிட்டு இருக்காங்கடா. இந்த பலகாரம் சுட்டு எல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. 2 தட்டில் வச்சு எடுத்துட்டு வரவா? டீக்கு கடிச்சிட்டு குடிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. ஏன்டா சாப்பிடு. இல்லம்மா, நேற்று ராத்திரி சாப்பிட்டதே என்னமோ மாதிரி இருக்குது. அதனாலதான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். இதுல வேற மறுபடியும் வேற அதை இதனை சாப்பிட்டா அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா அது வேற ஒண்ணு. அதனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது காலையில என்ன ஜாமானை சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும். சரி எங்க என் பேரண்டி என்ன பண்றான், என் மருமவ என்ன பண்றா? உன் பேரண்டி என்ன பண்ணுவான்? ஏதோ கிரிக்கெட் மேட்ச்சு அப்படின்ட்டு இருந்தான். ஏதோ IPL வேற ஆரம்பிக்க போதாம்ல. அதனால இந்த பயலுகளோட சேர்ந்துக்கிட்டு அது இதுன்னு எதையாவது ஒன்று போட்டு அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோமா தான் இருக்கிறான். வீடே தங்க மாட்டேங்கிறான்டா. என்னடா இது? இதுக்கு பேசாதுக்கு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட வீட்டோட கிடக்கும். இப்போ பையனுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? அவன் பாட்டுக்கு பொறுப்பாக தானே இருக்கான். என்ன கிரிக்கெட்டுனா அவனுக்கு ஒரு ஆசை. சரிடா, காசு எதுவும் கொண்டு வந்திருக்கியா? ஏமா நீங்க 2 பேரும் கொண்டு வந்த காசு எது செலவாயிடுச்சா? என்னடா பண்றது? விற்கிற விலைவாசிக்கு ஒன்றும் பண்ண முடியுதா, வைக்க முடியுதா? அவங்களையும் ஏதோ கடன்பட்டு அது இதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சி கழுத்தில் கிடக்கிற செயினெல்லாம் கூட வித்து விட்டாடா. நினைக்கவே ரொம்ப சங்கட்டமா போச்சுடா. அந்த ஒரு செயின் தான் இருந்துச்சு, அதையும் வித்துருச்சா? ஆமாண்டா, கேட்டதுக்கு அப்படி இப்படின்னு மழுப்பிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துல காசு இல்லை அப்படி இப்படின்னு. ஷோ என்னம்மா இது? எப்பயாவது இவங்களும் முன்னேறி வருவாங்கன்னு பார்த்தா காலத்துக்கும் பின்னரங்கியே தான் போய்கிட்டு இருக்காங்களே தவிர முன்னேறின பாடே இல்லை இவங்க. அதுதான் ஐயா, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. நீ எதுவும் காசு எதுவும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தியா? வெறுங்கையோட வருவனா? அதுதான் ஒரு 50,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன தேவை ஏது எதுன்னு பார்ப்போம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பிள்ளைக்கு எதையும் கேட்கல. நீங்கள் பொருள் பண்டபாத்திரம் எதுவும் கொடுங்க வைங்கன்னு. இருந்தாலும் நம்ம ஏதாவது செய்கிற கடமைக்கு செய்வோம். நாளைக்கு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டை பார்ப்போம், என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. எது இல்லாத பட்டை தான் வாங்கி கொடுத்துட்டு வருவோம்.